ராஜானம் பிரித்து 2024 வைகாசி மாத தனுசு ராசி பலன்கள் தான் ஆகிய மாத கிரக நிலை ஆரம்பிப்பது உங்கள் ராசிநாதன் ராசி கேள்விக்கு அவர் சொன்ன 6ஆம் இடத்தில் போய் இருப்பது கண்டிப்பாக சின்ன சின்ன கெழுத்திரியான பிரச்சனை தாய்க்கு இருக்கும். ஏன்னா தாய்க்கு 6ஆம் இடத்தில் நான் சோஸ்தான 6ஆம் இடத்துல சின்ன சின்ன கெழுத்திரியான வண்டி வாகனத்தில் செல்வது சற்று கவனமாக இருக்க வேண்டும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசியம் 10, 12 2ஆம் இடத்தில் தனம், பொருளாதாரம், குடும்பம், பாக்கு பேச்சு சிறப்பாக இருக்கும். தனம், குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள். 10ஆம் இடத்தில் வங்கித்துறை, சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிதித்துறை, நீதித்துறையில் வேலையை கிடைக்கக்கூடிய அமைப்பு. மாத துவக்கத்திலே உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதியான சூரியனுடன் சேர்ந்து இருப்பார். பாக்கியம், அதிர்ஷ்டம், யோகம். அவர் 6ஆம் இடத்தில் சிவராஜ் யோகம் ஏற்படுகிறது. எனவே அரசு வேலைக்காக விண்ணப்பித்திருக்கு. அரசு வேலைக்காக நிர்ணயம் முடிச்சு அரசு வேலையானது கண்டிப்பாக கிடைக்கும். ஜாதகத்திலே அந்த அமைப்பு இருக்கணும். எல்லாமே பொருந்தி வரும்போது தான் வேலை கிடைக்கும். அரசு வேலை ஜாதகத்தில் பிறக்கும்போது தான் இருக்குது அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது 7க்கும் 10க்கும் அதிபதியான புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவர் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது பஞ்சமஸ்தானத்தின் மாத துவக்கத்திலே உங்கள் ராசிக்கு 6க்கும் 11 சேர்ந்து சஞ்சரிப்பது கண்டிப்பாக பூர்வ சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளாக கண்டிப்பாக லாபஸ்தான இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட், பங்குச்சந்தை, மூச்சுவல் ஃபண்ட் இவற்றெல்லாம் லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு மிகவும் சிறப்பான அமைப்பு. ஏன்னா கலைத்துறையில் ஈடுபவர்கள் நீண்ட நாள் கலைத்துறைக்காக சினி ஃபீல்டில் காத்திருப்பவர்கள் நல்ல ஒரு வாய்ப்பானது. கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இணையதளம் இது மாதிரியான லைனில் ஈடுபடுறவர்கள் மிகவும் சிறப்பு. யூடியூப் சேனல் வைத்து நல்ல ஒரு வருமானம் பெறக்கூடிய அமைப்பை சொல்லலாம். ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் 7, 10 கூட 6, 11 கூட இணைந்து இருப்பது 6ஆம் பாவத்துக்கு 12 பேரும் மிகவும் சிறப்பு. ஒரு ராசிக்கு 5, 12 கூட செவ்வாய் பகவான் மட்டும் பஞ்சமாதிபதி, அவரே விரையாதிபதி 4ஆம் இடத்தில் போய் இருக்கிறார். 5 எனவே பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். பெரிய அளவு எல்லை மீறப்பாய் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். 4ஆம் இடத்தில் போய் அவர் ராகுவுடன் சேர்ந்து இருப்பது 4ஆம் இடத்தை பங்கமாயிடு. எனவே இந்த மாதம் முழுவதும் வண்டி வாகனத்தில் வெளியூர் செல்வது, இரவு நேரத்தில் வண்டி எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. தாய்க்கு மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். அவர்களுடைய பார்வை 7ஆம் இடத்தில் பறிக்கிறது. மனைவிக்கு ஸ்தானத்தையும் பறிக்கிறார். எனவே ஹெல்த் பிரச்சனைகள் அனைத்தையும் எடுக்கக்கூடிய அமைப்பு. அவர் 10ஆம் பார்வை 10ஆம் இட ஜீவனம், பொருளாதாரம், சொந்த தொழிலில் வருமானமானது சற்று குறைவாக தான் இருக்கும். வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை சொந்த தொழில் செய்வது பெரிய அளவு வருமானம் வரும். ஆனால் குறைந்த அளவு தான் இருக்கும். வண்டி வாகனத்தில் வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரை 17ஆம் தேதி வரை எதிலே நிதானமான தேவை. உடல்நிலையில் சற்று அக்கறை செலுத்தவும். உங்கள் பிள்ளைகளை உங்கள் கண்காணிப்பு 5ஆம் இடத்து புதன் சுக்கிரன் இருந்தாலும் 5 கூட 5ஆம் பாவத்துக்கு 12இல் மறைந்த ராகுடன் இருக்கிறார். அவர் வைகாசி மாதம் 17ஆம் தேதி வரை சுகஸ்தானத்தில் இருந்து தாய்க்கு கெழுத்திரியான பிரச்சனை, உங்கள் ஜாதகருக்கு கெழுத்திரியான பிரச்சனை. அதே சமயத்தில் ஒரு 5ஆம் ஆதிபத்தியம் உங்கள் பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன ஆஸ்பத்திரி செலவுகள், வண்டி வாகனத்தில் சற்றே உங்கள் பாதுகாப்பில் வைத்து வண்டி வாகனம் கிராஸ் பண்ணும்போது பார்த்து செல்வது மிகவும் 17ஆம் தேதி வரை. குழந்தைகளுக்கும் சின்ன வண்டி வாகனத்தில் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு, ஜாதகருக்கும் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே எதிலும் கொஞ்சம் நிதானமாக இருந்து கொள்ளணும்னா இரவு நேரத்தில் வண்டி எடுக்காமல் இருப்பது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி மாத துவக்கத்தை 6ஆம் இடத்தில் குருவுடன் சிவராஜ் யோகத்தில் இருப்பது அரசு பணி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. உங்கள் ராசிக்கு 6க்கும் 11க்கு அதிபதியான சுக்கிரன் ஆகப்பட்டவர் 6ஆம் இடத்தில் இம்மாதம் வைகாசி மாதம் வரை 5ஆம் தேதி அவர் சொந்த வீட்டில் 6, 11 கூட 6இல் சஞ்சரிப்பது கண்டிப்பாக அவர் சுபருடன் சேர்ந்திருக்கிறார். எனவே பெரிய அளவு பாதிப்பு வராவிட்டாலும் மறைமுக எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக ரிஷப சுக்கிரனால் ரிஷப சுக்கிரன் 5ஆம் தேதி பயிற்சி அந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். 5ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை இந்த பிரச்சனை மறைமுக எதிரிகளால் தேவையற்ற பிரச்சனை. யாருக்கும் ஜாமீன் இதுக்கெல்லாம் போயிடாதீங்க. அதே மாதிரி கடன் வாங்கி இன்னொருத்தர் கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்காங்க. ஏன்னா 6, 11க்கு 6ஆம் இடத்தில் வலுப்பது சற்று பாதகம். ஏன்னா அவர் சுப கிரகமாக இருப்பதால் சுப விரைச்சல்கள் வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் ஜாமான்கள் இதெல்லாம் வாங்கி போடுங்க.
சின்ன சின்ன ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. ஏன்னா ராசிநாதனோடு போய் 6 புதனோடு கூட சேர்வது கண்டிப்பாக வந்து 29ஆம் தேதி வரை சின்ன சின்ன ஹெல்த் ரீதியான பிரச்சனைகளும் வந்து இருக்கத்தான் வந்து செய்யும். அதே சமயத்தில் வந்து உங்களை சுக்கிரனாக விட்டு 6 புதனோடு கூட 7ஆம் இடத்தில் சென்று உங்கள் ராசியை பார்ப்பதால் வந்து கண்டிப்பாக வந்து 7ஆம் இடத்தில் நண்பர் வீட்டில் இருந்தால் அவர் 6 புதனுக்கு 7ல் இருக்கின்றார் என்ற விதிப்படி மிதுன சுக்கிரனாக வந்து வைகாசி மாதம் 29ஆம் தேதி செல்கிறார். அதுவும் வந்து சின்ன சின்ன ஹெல்த் ரீதியான பெரிய அளவு பாதிக்க மனைவி ஹெல்த் ரீதியான செலவு கூட்டுத்தொழில் நண்பர்கள் விஷயத்தில் வந்து இந்த மாதம் முழுவதும் சற்று கவனமாக இருப்பது வந்து மிகவும் நல்லது. 10ஆம் இடத்தில் வந்து கேது இருக்கிறார். கேது இருந்தால் செவ்வாயின் பார்வையில் வந்து இருப்பது 10ஆம் இடத்தை கேது பாதிக்க மாட்டார். அடிக்கடி கர்மத்துக்கு போகக்கூடிய வீண் தேவையற்ற செலவுகள் வந்து வரும். ஏன்னா வந்து 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்து பார்ப்பது 18ஆம் தேதி வரை வந்து அடிக்கடி வந்து கர்மத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையை உண்டு பண்ணுவார். சொந்த தொழிலும் வந்து பிரச்சனைகள் வந்து உருவாக்கும். அதே மாதிரி வந்து தன்னுடைய தகப்பனாருக்கு சின்ன சின்ன தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வந்து வரும். எதுவும் இல்லை, ஆனால் பாக்கியாதிபதி வலுவாக இருப்பதால் வந்து கண்டிப்பாக வந்து எதுவும் வந்து எல்லை மீறி போகாது. சின்ன சின்ன ஹெல்த்ரியான பிரச்சனை வந்து இருக்கும். சொந்த தொழில் பொறுத்தவரை வருமானம் வந்து ஒரு மத்தியமான வருமானம் தான் இருக்கும். 17ஆம் தேதிக்கு பிறகு வந்து வருமானம் வந்து ஓரளவு வந்து நன்றாக வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்றே வந்து சொல்லலாம். அது இல்லாமல் வந்து பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு வந்து புதனாகப்பட்டவர் வந்து 31ஆம் தேதி மிதுன புதனாக வந்து செல்கிறார். மிதுன புதனாக வந்து செல்வது உங்களுடைய ராசிக்கு வந்து 7-10 கூடியவன் வந்து 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருப்பது கண்டிப்பாக வந்து 31ஆம் தேதிக்கு பிறகு வந்து மனைவி வழி சொத்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். கூட்டுத்தொழில் நண்பர்கள் விஷயம் இந்த விஷயத்தின் மூலம் கூட்டுத்தொழில் செய்வதற்கு வருமான மாதம் வந்து 31ஆம் தேதிக்கு பிறகு வந்து சுக்கிரனுடைய பயிற்சியால் வந்து மிதுன பாவம் வந்து வலுப்பெறுவதால் நல்ல அறிவு ஆற்றல் ஞானம் நல்லா உங்கள் ராசியை பெற நீங்களே நல்ல ஒரு மன உறுதி தைரியம் தன்னம்பிக்கை வந்து பெறுவீர்கள். கண்டிப்பாக திருமணமாகாதவருக்கு திருமணம் இவை அனைத்தும் வந்து கூடக்கூடிய. ஏன்னா லக்னாதிபதி 7-10 கூட வந்து 7ஆம் இடத்தில் ஆட்சி லக்னத்தில் நல்ல அறிவு ஆற்றல் டேலண்ட் 7ஆம் மாத இறுதியில் 30ஆம் தேதி 31ஆம் தேதி மிதுன புதனாக வந்து செல்வது மிகவும் வந்து சிறப்பு என்றே வந்து சொல்லலாம். எனவே வந்து ஒரு 10-20% கெடுபலனை 80% நல்ல பலனை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்குது. நீங்கள் வந்து மாதந்தோறும் வந்து தட்சிணாமூர்த்தியை வந்து வழிபடுவது மிகவும் வந்து சிறப்பு. நான் தட்சிணாமூர்த்தி வழிபட வைப்பது உங்களுடைய இந்த பாதிப்பிலிருந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து குறைய செய்யும். 2024 பண்ணும்போது 2026 சட்டசபை தேர்தலில் முதல்வர் யூடியூப்பில் தமிழ் இடைப்பணி சேனல் அஸ்ட்ரோராஜா வீடியோ வரும், போய் பாருங்கள். 2026 சட்டசபை தேர்தலில் முதல்வர் யாரும் யூடியூப்பில் தமிழ் டைப் பண்ணி சேனல் அஸ்ட்ரோராஜானோ தனிப்பட்ட முறையில் கணிச்சிருக்கேன். 2026 தமிழ்நாட்டில் நடக்க சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்பில் போய் தமிழ் டைப் பண்ணிங்கன்னா என்னுடைய சேனல் வரும். அஸ்ட்ரோராஜானை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 2024 பிரதமர் 2026 சட்டசபை தேர்தல் முதல்வர் யாரும் யூடியூப்பில் போய் தமிழில் டைப் பண்ணி என்னுடைய சேனலில் வந்து அஸ்ட்ரோராஜானை சப்ஸ்கிரைப் பண்ணினா கண்டிப்பாக ஒரே பதிவில் 2 ஒன்று வந்து இப்படி சீக்கிரம் வந்து தெரிய போகுது. ஒரு வீடியோ வந்து லென்த்தாக 10 நிமிஷம் வீடியோவாக போட்டு அதில் வந்து கிளியராக கொடுத்துருக்கேன். கேபி பிரசன்ன சாஃப்ட்வேர் பிரசன்னா பாரம்பரியம் இதெல்லாம் இந்த விதிப்படி வருதான் நான் வந்து அடுத்த சிஎம் ஆகணும். 2022 கணிச்சிட்டேன். ஒரு வீடியோ வந்து 3000 வியூஸ் பார்த்துருக்காங்க. ஒரு வீடியோ வந்து பார்க்கும்பொழுது 250 வியூவர்ஸ் தான் பார்த்துருக்காங்க. லென்த் வீடியோ இருக்கிறத போய் பாருங்கள். மீண்டும் வந்து அடுத்த பதிவில் வந்து சந்திப்போம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் அஸ்ட்ரோராஜாராம். அனைவருக்கும் நன்றி.